பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10-11. லூக் சாப்டர் 13 verse 10-11. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமே பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். அவள் ஜெப ஆலயத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? என்னவென்று கேட்டால், அந்த 18 வருஷமா இருக்கிற கூனியை நிமிர பண்ணுவதற்காக தான். அந்த 18 வருஷமா இருக்கிற கூனிக்கு தெரியுமா இன்றைக்கு இயேசு வருவார் என்று தெரியுமா? இன்றைக்கு இயேசு வந்து என்னுடைய ஆலயத்துக்கு வருவார் என்று தெரியுமா? அவளுக்கு தெரியாது. ஆனா இயேசு வருவார் என்று அவளுக்கு தெரியாது. ஆனா இயேசு அன்றைக்கு ஆலயத்துக்கு வந்தார். அவளுக்கு தெரியாது. ஒருவேளை அவள் கூனி என்று வீட்டில இருந்திருந்தானா அன்னைக்கு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. நீ கூனியா இருந்தாலும் கூனிக்கொண்டே நடந்து கொண்டே நான் கூனி ஊரெல்லாம் கேவலமா பார்ப்பாங்க. நானும் கூனியா இருக்கிறேன். சொந்த பந்தங்கள் எல்லாம் இழிவை பார்ப்பார்கள். நானும் கூனியா இருக்கிறேன், எல்லோரும் என்னை கேவலமாய் பார்ப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அப்படி இருக்கவில்லை. தான் கூனியா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிதான் ஆலயத்துக்கு வந்தான். நீங்க பலவீனப்பட்டுட்டு, ஏன் சிஸ்டர் பிரேயருக்கு வரல? என்னால உடம்பே முடியல. ஏன் பிரதர் பிரேயருக்கு வரல? வரும்னு நினைச்ச உடம்பெல்லாம் ரொம்ப பலவீனமா இருந்தேன். ஐ அம் டெல்லிங் யூ, அன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார். நீங்க பிரேயருக்கு போல, அன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார். சுகத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறார். நீங்க அன்னைக்கு போக மறந்துட்டீங்க. இன்னைக்கு யாரோட பேசிட்டு இருக்கிற? டோன்ட் மிஸ் எனி ப்ரேயர்ஸ். Even if it may be a small prayer or big prayer. பல்லாயிரம் கூட்டம் இருக்கிற கூட்டம் தான் போகணும் இல்ல. சின்ன கூட்டமா இருந்தாலும் வேதம் என்ன சொல்கிறது? எங்கேயும் 1 பேர் 2 பேர் நாமத்து நிமித்தம் கூடியிருப்பீர்களோ மத்தியில் நான் இருப்பேன் என்று கதை சொல்லியிருக்கிறார். ஆகினால சிறு கூட்டம் பெருக்கூட்டம் பார்க்காதீங்க. போங்க, உட்காருங்க, சத்தியத்தை கேளுங்க. அன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தேவனுடைய சுகமாக்குற வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்கும். சாத்தான் வருகிற நாட்கள் ஏதோ ஒரு திட்டத்தை உங்க மேல கைவிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நீங்க உட்கார்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்துல கையை தட்டி பாடுறதுனால அவன் திட்டத்தை கர்த்தர் உடைத்து உங்களை காப்பாற்றலாம். பேசிக்கொண்டிருக்கிறது கர்த்தர் மகளே. ஆகையினால கூனி என்று சொல்லாதே. நீ உள்ளே நுழையும் போது கூனியாய் ஆலயத்துக்குள் நுழைந்தாய். வெளியே வரும்பொழுது கர்த்தருடைய நிமிர பண்ணி பட்டணத்துக்குள்ளே நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இன்றைக்கு எந்த இடத்துல கேவலப்பட்டிருக்கிற சொல்லாதீங்க. ஆலயத்துக்கு போங்க. தேவனுடைய ஆலயத்துல போய் உட்காரு. அன்னைக்கு இயேசு வந்தார். அதை எதிர்பார்க்கல. நீ எதிர்பாராத ஒரு அற்புதம் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எதிர்பாராத அற்புதம் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள் உங்களை நிமிர பண்ணுவார். அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள் உங்களை நிமிர பண்ணுவார். சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. டேக் திஸ் prophetic word, receive it in Jesus name. பிறந்தநாள் திருநாள் காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு, be healed in Jesus name. Amen. Have a blessed day.